தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் அதற்கான தேதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஈரோடு அப்படிங்கிறது பொதுவாகவே காங்கிரஸ் திமுகவுக்கு ரொம்ப இப்போ ரொம்ப அவங்களுக்கு கோட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த முறையும் அவங்க கூட்டணி தான் வின் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் தேர்தல் நடக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல்? இல்லை, முக்கியமாக இந்த தேர்தல் ஏற்கனவே அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. ஸோ ஈரோடு தொகுதியை பொறுத்த மட்டும் இன்னும் 1.25 வருஷம்தான் இருக்குது. இந்த சட்டசபையோட ஆயுள் 1.25 வருஷம்தான் இருக்குது. ஸோ இந்த 1.25 வருஷத்துக்குள்ளே ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் கிட்ட இருந்த ஒரு தொகுதியாக இருந்ததுனால மறுபடியும் காங்கிரஸுக்கே தான் அதை கொடுப்பாங்க. செல்வப்பிரதியும் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் போட்டியிடுன்ட்டு. ஈரோடில் இருக்கிற லோக்கல் காங்கிரஸ்காரங்களும் தீர்மானம் போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் திமுக சார்பில் சில பேருக்கு போட்டியிடணும்னு ஒரு நப்பாசு இருந்தால் கூட ஐ திங்க் இவர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கே தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் உரசலோடு இருக்கிறதுனால காங்கிரஸையும் நம்ம ரொம்ப வசிக்க வேண்டாம்ன்ற எண்ணத்தில் ரைட் ஓகே அது காங்கிரஸோட சீட்டு காங்கிரஸுக்கே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில். ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் முத்துசாமி போன்றவர்கள்லாம் திமுக போட்டி போகணும்னு நினைக்கிறாங்க போட்டிருக்கு. பட் ஆனால் ஐ திங்க் 3 தேர்தலாக ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸோட ஒரு உரசலை வைத்துக்கொள்ள மாட்டார் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் கேண்டிடேட் தான் போட்டி போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, ஒத்துப்பாங்க. அவங்க திமுக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் நல்ல பிரகாசமாக இருக்கு. எந்த விதமான ஒரு பூசல் வர்றதுக்கோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா இது உள்ளாட்சி தேர்தல், உட்கட்சி தேர்தல்னு வரும்போது அது பெருசா இல்லை இடைத்தேர்தல் கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. இல்லை காங்கிரஸ்லேருந்து நீங்கள் சீட்டை பறிச்சிங்கன்னா அது கூட்டணியில் ஒரு பிரச்சனை உண்டாக்கும் இல்லையா? அந்த பகுதியில் இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை? அதை நீங்கள் கெடுத்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க லோக்கலில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. பொதுவாகவே காங்கிரஸ் ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் திமுக தலைமையோ திமுகவோட கொஞ்சம் உரசலில் இருக்கிறதுனால எதுக்குடா வீடாக காங்கிரஸையும் நம்ம உரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கொடுத்துருவாங்க திமுகன்றதான் கருத்து. அதையும் மீறி இல்லை நாங்கள் திமுக தான் போட்டி போடுவோம்னு ஸ்டாலின் இறங்கிட்டாருன்னா அவர் வேறு ஏதோ ஒரு முடிவில் இருக்காரு, நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஓகே. இதில் ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் அவங்களோட அந்த தொகுதி பங்கீட்டு சரியில்லை, அப்புறம் இவங்க ஆட்சி மேலே விமர்சனம் அப்படி சின்னதாக இருக்கிறப்போ இந்த இடத்துல அவங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுனால ஸோ ஃப்யூச்சரில் அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும் இல்லையா? திமுகவுக்கு 26 தேர்தலுக்கு அது பலன் கொடுக்குற ஒரு இதாக இது அவங்க எடுத்துக்கலாம். 26 தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணி அல்லது இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி. இது இப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் தேர்தல் நெருங்கினதுக்கு சில விஷயங்களில் உராசல் வருதுல்ல. இப்போ அது டங்ஸ்டன் விஷயமாகட்டும், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்களாகட்டும், பெண் விஷயமாகட்டும், இதுலலாம் ஒரு உரசல் வருது இல்லை? போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காததுக்கு சிபிஎம் ஒன்று பாருங்க இல்லையா? அவங்க ரொம்ப क्वेश्चन ரைஸ் பண்ணாங்க. எமர்ஜென்சி காலம், ஆமா எமர்ஜென்சி மாதிரி அதிகபட்சமான விமர்சனம் இருந்தாலுமே போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் போராடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது திமுக கொடுக்காததுக்கு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அந்த கருப்பு ஷால், அந்த மாணவங்க போன கூட அந்த கருப்பு ஷால் போட்டு மீட்டிங்ல கருப்பு துப்பட்டா போட்டுன்னு யாரும் போகாத அந்த போலீஸ்காரங்க செல்லும்போது ரொம்ப அரசாங்கத்தை விட ரொம்ப வேகமாக நடந்துப்பாங்க. அதோட விளைவு தான் இதெல்லாம். ஆக்சுவலாக இதெல்லாம் தேவையே இல்லை, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு என்ன பயனா யாராவது உள்ள கருப்பு துப்பட்டாவோட அண்ணா கருப்பு காமிச்சிடுவாங்களோ ஒரு பயம் அவங்களுக்கு. அப்படி காமிச்சிட்டா போலீஸ் என்ன பண்ணிதுன்னு கேட்பாங்கன்ட்டு அவங்க முன்னாடியே எக்ஸ்ட்ரா கேராக இருக்காங்களா அவங்க. ஆனால் இது மாதிரி எக்ஸ்ட்ரா கேராக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா நீங்கள் மக்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரியான ஒரு காவல்துறை இந்த மாதிரி சில நடவடிக்கை எடுக்கிறப்போ ஸோ காவல்துறை பின்னாடி இருக்கிறது யார் அவங்களை இயக்குறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது ஆட்சிக்குமே ஒரு விமர்சனத்தை கொடுக்குது இல்லையா? இவங்க ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்னு வாங்கல, ரொம்ப தொலைதூர சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் ராஜாவோட மோர் லாயல் தென் தி கிங்னு இருக்கு. அந்த ராஜ்யத்தின் மீது ராஜாவுக்கு இருக்கிற விசுவாசம் தான் பெரிய விசுவாசமாக இருக்க முடியும். அவனோட யாரும் பெரிய விசுவாசம் இருக்க முடியாது. அந்த போலீஸ்காரங்க எப்படின்னா முதல்வருக்கு இருக்கிற விசுவாசத்தோட கவர்மெண்ட் மேலே இவங்களுக்கு அதிக விசுவாசம் இருக்கிற மாதிரி சிலபோது நடந்துப்பாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்கள ப்ளீஸ் பண்ணணும், ஏதாவது ஆகி போச்சுன்னா நம்ம தலை உருளும் அப்படின்னு பயந்தாங்க. யாரோ ஒரு கருப்பு கொடி காமிச்சிட்டாங்கன்னா அந்த இன்சார்ஜ் ஏசியோ டிசியோ மாட்டிப்பாங்கல்ல, அவங்க தலை உருளும்ல. அதெல்லாம் அவங்களே எக்ஸ்ட்ராவாக எடுத்து பண்ணுறது. இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு என்னென்னா இது தேவையா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் நமக்கு ஆக்சுவலாக. ஏன்னா போராட்டத்தெல்லாம் நீங்கள் அடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கெல்லாம் போராட வேண்டிய கட்டாயம் எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. திமுக இந்த இடத்துல இருந்தால் போராட்டம் நடத்த தான் செய்வாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது ஈரோடு கிழக்கு தேர்தலில் இதெல்லாம் திமுக அணிக்கு எதிராக வைக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக. அப்படியே வச்சா கூட அது அதிமுக தான் நிற்கணும். அதிமுகவுக்கு மேற்கு மண்டலம் ஒரு கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோட்டையில் அது பெரிய வெற்றியெல்லாம் பெறலை, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பெறலை. பட்
சட்டமன்ற எலெக்ஷனில் 21 பெற்றது, பாஜக கூட்டணியிலிருந்து பெற்றதுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அஃபிஷியலாக கூட்டணி இல்லை. ஆனால் ஈரோடு கிழக்கு போன தடவை பை எலெக்ஷன் நடந்தபோது பாஜக சொல்லி தான் அதிமுக நின்றுது. ஓபிஎஸ் நிற்க போனவரை பாஜக தடுத்துட்டாங்க, நீ நிற்காதன்ட்டு. அதனால் அங்கே தனியாக நின்னாங்க, தோத்தாங்க. அவங்க ஏரியாவாக இருந்தும் தோத்தாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்குது. சீமான் தனியாக நிற்பார். அவருக்கு என்னென்ன வந்து திமுக பிடிக்காதவங்க ஓட்டெல்லாம் நம்ம வாங்கணும்னு அவர் தனியாகவே நின்றுட்டு இருக்கார். அது அவருக்கு இந்த வாட்டி அதிகமாக, போன வாட்டியோட இந்த வாட்டி அதிகமாக ஓட்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது அவருக்கு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அதிமுக மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க இல்லை திமுக மேலே வெறுப்பாக இருக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து சீமானுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ அதிமுக நிற்குமா நிற்காது. அதிமுகவுக்கு 3 சங்கடம் இருக்குது. ஒன்று வந்து அது விக்கிரவாண்டியிலே நிற்கலை. சரி, விக்கிரவாண்டியில் நிற்கலைன்னா பரவாயில்ல, அது அவங்களோட ஏரியா கிடையாது, சரி விட்டுட்டாங்க வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் ஏரியா கொங்கு மண்டலம், நீங்கள் நான் தான் அந்த ஏரியாலே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அங்கே போன தடவை நின்னீங்க, இந்த தடவை அங்கே நிற்காது இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொந்த ஏரியாலே நீங்கள் நிற்கிறதுக்கு பயப்படுறீங்க, அவ்வளவு பலவீனமாக நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வரும். ரெண்டாவது, அப்படியே மீறி நீங்கள் நின்று தோத்தீங்க வச்சுக்கோங்க, இன்னும் 1.25 வருஷம் தான் எலெக்ஷன் இருக்குது. ஸோ தோத்துட்டாங்க, இவ்வளவு திமுக அரசாங்கத்தை எடுத்து இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் முன்னுக்கு வச்சாங்க, அப்பவும் தோத்துட்டாங்க அப்படின்ற எண்ணம் வரும்போது இது ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி, 12வது தோல்வி பழனிசாமியா வந்துட்டாரு அப்படின்ற எண்ணம் வரும். 3வது வந்து நீங்கள் போட்டி போடுறீங்க வச்சுக்கோங்க, அதிமுக சூரியமூர்த்தி கேஸ் ஒன்றும் டிசைட் ஆகுது எலெக்ஷன் கமிஷனில், அது அப்படியே தான் இருக்குது. 13ஆம் தேதி வரையும் வாக்குமூலங்கள்லாம் ஃபைல் பண்ணலான்னு இருக்கு. அப்போ அந்த விஷயத்தில் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணால் சூரியமூர்த்தி அப்ஜெக்ட் பண்ணுவார், என்னுடைய கேஸை டிஸ்போஸ் பண்ணால் நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால் முடக்குங்கன்னு பண்ணுவார். அப்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றது தெரியல. அப்போது இந்த இரட்டை இலை சின்னமும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அதிமுக வந்து அதுக்கு ஒரு குழப்பமான நிலைமையில் இருக்குது. போட்டி போட்டாலும் தோற்றுருவோம், போட்டி போட்டால் அது பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பாஜக நெருங்கி வந்துருக்குன்னு ஒரு பேர் வரும், 2 பேரும் ஒன்றாகிட்டாங்கப்பா அப்படின்ற பேர் வரும். பாமக சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தேமுதிக சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு காமன் கேண்டிடேட்டாக, ஏதாவது தேமுதிக கேண்டிடேட்டை போட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது பாமக ஒரு சான்ஸ் குறைய வச்சுக்கோங்க, இல்லை பாஜக கேண்டிடேட்டை போட்டாங்க அப்படின்ற போது ஒட்டுமொத்த அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். எஃபெக்டிவாக இருந்தாலும் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒருவேளை இல்லை இது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டியை புறக்கணித்த மாதிரி இதையும் புறக்கணிச்சாங்கன்னா அதிமுகவோட நிலை என்ன ஆகும்? அது பலவீனமாக இருக்குது, பயப்படுறாங்கன்ற எண்ணம் தான் மக்கள்கிட்ட வரும். ஆக்சுவலாக அது இடைத்தேர்தல் எப்படி நடக்குது அதெல்லாம் நீங்கள் சமாதானம் சொல்லலாம். போன வாட்டி இது பண்ணாங்க, இடைத்தேர்தல் எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு செந்தில் பாலாஜி போன வாட்டி அதை என்ன பண்ணாரு, பட்டி மாடு அதெல்லாம் பட்டிலாம் சொன்னார்ல, அந்த மாதிரி இந்த வாட்டி செந்தில் பாலாஜி வேறு ஏதாவது ஃபார்முலா கூட கொண்டு வருவார், சொல்ல முடியாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா, இடைத்தேர்தல் முறைகேடாக நடக்குது அப்படின்னா அதிமுக சொல்றதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அவங்க பண்ணாத முறைகேடுகளாக மற்றவங்க பண்ண போகிறாங்க. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அதையும் மீறி ஒரு எலெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் நின்று ஜெயிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். சப்போஸ் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க, ஆட்சி ரொம்ப மோசமாக போச்சு அது இதுன்னு எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. சப்போஸ் மக்கள் மனம் மாதிரி அதிமுக ஏதோ மாடலில் வின் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அது இட் செல்ஃப் வந்து திமுகவோட சரிவுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக போகும். ஆனால் அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்களா, அந்த அளவுக்கு பண்ணுவாங்களா? அதிமுக நிற்கும்போது மற்ற கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். தாவேக்கா என்ன முடிவு எடுக்கும்? அவங்க வந்து 2026 நாங்கள் இடைத்தேர்தலே போட்டி போட மாட்டோம்னாங்க. இப்போ அவங்க யாருக்குமே ஆதரவு தெரிவிக்க முடியாது. அப்போ விஜய் ரசிகர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுக இதெல்லாம் நம்பி நிற்கலாமா வேண்டாமான்றதை யோசிப்பாங்க. நின்னா இவங்க ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா? அது காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது, அந்த கூட்டணி வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நின்னாலும் பிரச்சனை, நிக்காட்டியும் பிரச்சனை, நின்னா வந்து சின்னம் வேற ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடுவில் எடப்பாடி வந்து ரொம்ப யோசிக்கிறார். ஏற்கனவே அவருக்கு இன்னைக்கு காத்தாலேருந்து நேரம் சரியில்லை அவருக்கு. சம்பந்தி வீட்டில் வேற ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு போயிட்டு இருக்கு. அவரோட சொந்தக்கார இளங்கோவன் வீட்டில் ரைடு போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ சம்பந்தி வீட்டில் ரைடு போகுது. இந்த மாதிரிலாம் ரைடு போனால் பின்னாடி இடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ரைடு போனால். அதனால் இப்போ என்ன அது உடனே சம்பந்தி வீட்டில் ரைடுன்னு கத்தால ஜுரம்னு சொல்லிட்டாங்க அவருக்கு, எடப்பாடிக்கு. ஸோ அந்த ஒரு ஜுரம், ஈரோடு கிழக்கு வேற ஒரு ஜுரம். ஸோ ஜுரத்துக்கு மேலே ஜுரம் வந்து எடப்பாடி ரொம்ப கலங்கடிக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் சவாலான ஒரு விஷயம் என்ன மாதிரி முடிவு எடுக்காருன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒரு துணிஞ்சி இறங்கி திமுகவுக்கு எதிராக மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்கன்னு ஒரு உறுதியாக நம்பினார்னா இறங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ அவருக்கு ஒரு சாதகமான ஒரு களம்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இருக்கு நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தா இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், டங்ஸ்டனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து
ஆளும் கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதை யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காத கூட ஒரு விஷயம். ஆமா, அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா இப்ப அது கூட அவர் கூட சொன்னார் 2500 ரூபாய் கொடுக்குறாங்க, 5000 கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாங்க அதிமுக ஆட்சியில இருக்க. இப்போ அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாத்தையுமே ஒரு வேஸ்ட் பண்றாரு. எதுக்கெடுத்தாலும் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதிமுகவுக்கு, அப்படியே அவங்க வந்து தயங்குறாங்கன்றதான் பாயிண்ட். அதில் ஆக்சுவலா ஓகே இவ்வளவு 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் யோசிக்கிறாங்க பாயிண்ட். ஏன்னா நின்று தோத்துட்டாங்கன்னா அது பொது தேர்தலில் ஒரு இம்பாக்டை உண்டாக்கும், ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நிக்காத போனா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். நின்று உங்களுக்கு சின்னம் கிடைக்காத போனா பொது தேர்தல் இன்னும் கதை கந்தலாயிடும். ஸோ பாஜக இதில் விளையாடுறாங்க நம்மள வச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆக்சுவலா. ஸோ பாஜக வந்து அதிமுக எப்படியும் பொது தேர்தலில் கூட்டணி சேர்க்கலாம் தானே ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அதனால தானே அண்ணாமலையெல்லாம் கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சின்னம் கிடைக்காத போது இதுதான் பாஜகவுக்கு வந்து எடப்பாடியை வழிக்கு கொண்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த சின்னம் தான். மற்ற எதெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணிடுவார். ஸோ இந்த சின்னத்தில் வந்து அது கடைசி ஆயுதமாக பாஜக வச்சுருக்காங்க. அதை இப்போ பயன்படுத்துவாங்களா இல்லையான்றது தெரியாது. ஸோ எடப்பாடி எந்த விதத்தில் இப்போ ரைடெல்லாம் வந்திருக்கு. ஸோ எந்த விதத்தில் அவருடைய கான்டாக்டை வந்து பாஜகவோட இன்னும் நெருக்கமாக கொண்டு போகிறாருன்றது தெரியாது நமக்கு. அதனால் இனிமேல் நடக்க போகிறது வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையான காலமாக இது இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்போ ஸோ இது 26 தேர்தலையும் அவங்களுக்கு ஒருவேளை அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பேச்சுக்கு நம்ம அதை வச்சுப்போம். புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா 26 தேர்தல் அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு களம்னு சொல்லலாமா? இல்லை, அது வந்து இந்த இடைத்தேர்தலை வச்சு நீங்கள் பொது தேர்தலை கணிக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன மாதிரி கூட்டணி இல்லை, ஏன்னா தொண்டர்கள் ஆல்ரெடி ரொம்ப சோகமான ஒரு இதில் இருக்காங்க. ஜெயக்குமார் அந்த கூட ஒரு புகார் பண்ணியிருந்தார் கடந்த தேர்தலில், கீழே கிரவுண்ட் ஒர்க் ஒழுங்கா நடக்கல, எடப்பாடி கூட கொஞ்சம் தெற்கு பகுதியில் இருந்த உறுப்பினர் கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு பிரபலமான ஒரு இதழில் கூட வந்துட்டு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ அவங்க ஒருவேளை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான ஒன்றை சந்திக்கிற மாதிரி இருக்குமோ? இல்லை, புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா அது பலவீனமாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்குறதுனால தொண்டர்கள் சோர்வடைவாங்க. ஓகே, அங்கே இருக்கிற தொண்டர்கள் சோர்வடைவாங்க. ஏன்னா நம்ம கட்சி போட்டி போடலையேன்ட்டு. லோக்கலில் எப்படி போட்டி போட தான் விரும்புவாங்க லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க. ஆனால் கட்சி மேலிடம் பலவிதமான விஷயங்களை, நான் சொன்ன மாதிரி பலவிதமான விஷயங்களை ஆராய்ச்சி பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க போட்டி போட்டாலும் பிரச்சனை, போடாட்டியும் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்க யோசித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சாத்தனூர் டேம் இருக்குது, வெள்ள நிவாரணம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. டங்ஸ்டன் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்குது, 1000 ரூபாய் கொடுக்காதது இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து களத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் கொண்டு போகல, போட்டி போடல வச்சிங்கன்னா சீமான் அதை கொண்டு போவார். ஓகே, அவர் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டையும் வாங்குவார், திமுக எதிர்ப்பு ஓட்டையும் வாங்குவார், அவர் அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் வாங்குவார் அவங்க நிற்கலைன்னா. அதனால் அவர் வந்து ரொம்ப பலமடைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வந்துருவார். அதனால் இவங்க எப்படி அதிமுக எப்படி முடிவெடுக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. எடப்பாடிக்கு ஒரு சவாலான காலகட்டத்தை இவர் சந்திக்கிறார். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ண, ஏன்னா இப்போ கூட அது கொடுத்து மீட்டிங் போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அங்கேயே நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன இதுக்கு இடைத்தேர்தல் வருது, அதுக்குமே ஒரு மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். உடனே எல்லாருக்கும் நார்மலாக இப்போ திமுக இருக்குன்னா அவங்க பங்கெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். சீமான் பொறுத்தவரை நம்ம வந்து சொல்லிடலாம் அவங்க பங்கெடுக்க போகிறாங்க. ஆனால் அதிமுக அப்புறம் இந்த மீட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர்றப்ப தான் நமக்கு நிறைய கேள்விகள் வருது. அதனால தான் ஸோ அது என்னங்கிறது மீட்டிங் அப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கான முடிவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.